ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஈஸியான வெள்ளரிக்காய் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெள்ளரிக்காய் 4 பீஸ், சுகர் அதாவது சர்க்கரை 1/4 கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். நெய் 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்சு, அப்புறம் நட்ஸ் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூனும் மில்க் 3 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வெள்ளரிக்காவை நல்லா தொளி சீவி இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஃபைனாக அரைச்சி தான் பேஸ்ட்டாக நல்லா இது மாதிரி வேணும்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உலர்ந்த திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க வெள்ளரிக்காவை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம வெள்ளரிக்காய் ஃப்ளேவர் நம்ம எவ்வளோ வேக வச்சாலும் கொஞ்சம் இருக்கும். அதான் அந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வெள்ளரிக்காய் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இந்த வேக வைக்கும்போது இதில் ஒரு 1/4 கப் பால் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. தண்ணிலாம் நல்லா வற்றி வரும். அந்தளவுக்கு வந்ததும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே வச்சு செய்யுங்க. இப்போ சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படி லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சுகர்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் வச்சுருங்க. இப்போ சுகர்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கட்டி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒன்றா சேர்ந்து வரும் இந்த அல்வா. அது வரைக்கும் நம்மள இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னொரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தொடர்ந்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.